உன் புள்ளையும் பத்மாவோட மகன் சீனுவையும் அந்த வீட்டோட அடுத்த வாரிசுன்னு சொல்லி இவ்வளவு நாள் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மருமகனே வாரிசா வந்துட்டான்னு சொல்லுவாங்க. என்ன கதிர வாரிசாக்குவாங்களா? ஏ, அவனை வாரிசா ஆக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? ஆமா ஆமா, நீங்க சொல்ற மாதிரி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உன்னோட புருஷன் ஒரு வாய் இல்லாத பூச்சி. எப்ப பாரு அண்ணன் அண்ணன் ரகுராம் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாரு. உன் புள்ள வயசுல சின்னவன், வாரிசா கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. அதனால இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி ஜானகி அந்த தனாவையும் கதிரையும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு கதிரையே புள்ளையா ஏத்துக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு வாரிசாக்கிடுவான். இல்ல இல்ல, அந்த கதிரும் தனாவும் எங்க வீட்டுக்குள்ள வரவே கூடாது. பரிகாரம் நடந்தா தானே அவன் மாங்கல்ய வரி கட்டுவான். அதுக்கு நான் விடவே மாட்டேன். சூப்பர், அப்படிதான் யோசிக்கணும். இங்க பார் பார்வதி, அந்த கதிர் இந்த பரிகாரத்தை செய்யவே கூடாது. அதுக்கான எல்லா வேலையும் நீ பார்க்கணும். பரிகாரத்தை பண்ண விடாம தடுக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லுங்க. அருமையான யோசனை. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பார்வதி, அப்புறம் இத நீ மட்டும் பண்ணாத, கூட பத்மாவையும் சேர்த்துக்கோ. பத்மா அண்ணியவா? ஆமா, கதிர் உள்ள வந்தா அவளோட மகனுக்கும் எந்த உரிமையும் கிடைக்காது. மாயா அவனை மயக்கி வளைச்சு வச்சிருக்கான். பெரியம்மா பெரியப்பான்னு சொல்லி அவங்களையும் தான் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான். நீயும் பத்மாவும் அசந்தீங்க. ஏன், உன் கையில இருக்கிற வீட்டோட கொத்து சாவி அவ கைக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சரியா சொன்னீங்க. அப்ப நானும் பத்மா அண்ணியும் சேர்ந்து ஆக வேண்டியதை பாத்துடுறோம். கருப்பன் அப்படியெல்லாம் வெளி ஆளுங்களை ஏத்துக்க மாட்டான். உன் மருமகனை நினைச்சா பாவமாதான் இருக்கு. உனக்கு வேணா அப்படி நடக்கும். எங்களுக்கு எப்பவுமே கருப்பசாமி தோணே இருப்பாரு. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு கதிர் எங்க வீட்டு புள்ளன்னு நிரூபிப்பான். அதையும் தான் பாத்துடலாமே. என்னச்சு பார்வதி? நீங்க சொன்ன மாதிரியே உரல தேருக்கடியில வச்சாச்சு. அந்த பாரத்தோட அவனால கண்டிப்பா தேர் இழுக்கவே முடியாது. அதனால அவனால நேர்த்தி கடனை செஞ்சு முடிக்கவே முடியாது. சூப்பர். சரி, நான் வரேன். போ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. தண்டாயுத பாணிக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அப்பா அம்மா பேர் தெரியாதவன், யாரும் இல்லாதவங்களெல்லாம் குலதெய்வம் கோயில்ல சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு எப்படி வரி போடுவீங்க? அப்பா அத்தா பேர் தெரியாதவனுக்கு குளங்கோத்திரம் எப்படி தெரியும்? அண்ணி, எப்படி இவன் தேர் இழுக்கிறான்னு பாப்போம். நிச்சயம் குலதெய்வம் எனக்கு அருள் புரியும். கதிர், நான் அந்த பரிகாரத்தை பண்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு என் கதிர் ரொம்ப பாவமா. எங்க 2 பேருக்கும் ஏன் இவ்வளவு சோகத்தை கொடுக்கிற? இந்த நேர்த்திக்கடனை மட்டும் கதிர் எப்படியாவது நிறைவேற்றி கொடுக்கணும். நீதான் அவனை காப்பாத்தணும் ஆத்தா. அவனை நான் கெஞ்சி கேட்கிறேன் ஆத்தா. தனா, கதிர் நேர்த்தி கடனை முடிச்சிட்டான் வா. கதிர் கதிர் வலிக்குதா கதிர்? எனக்கு ஒண்ணும் இல்லதானா, இந்த பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அழாத. நம்ம கருப்பன் கதிரை நம்ம குலத்துல ஒருத்தனா சேத்துக்கு சின்ன அர்த்தம். அவனுக்கு வரி போட சொல்லி அருள் கொடுத்துட்டான். இந்தாமா. அந்த கருப்ப எங்க கதிருக்கு வழி விட மாட்டாருன்னு சொன்னியே, இப்ப வழி விட்டுட்டாரு பாத்தியா? இப்ப கதிருக்கும் மாங்கல்ய வரைய போட்டுட்டாங்க. அவனும் எங்க விட்டு புள்ளதான். மகாஜனங்களே கேட்டுக்கோங்க, இந்த பையன் நேர்த்தி கடனை முடிச்சிட்டானா, அதனால வரி போட்டாங்களாம். வரி வேணா போடலாம், ஆனா இவனுக்கு இவனோட அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சிட போதா என்ன? என்னைக்குமே அவன் அனாதங்கிறது மாற போறதில்லை.